Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜாவர் சீதாராமனின் உடல் பொருள் ஆனந்தி அத்தியாயம் 44. அரை கதவோரத்திலிருந்து ஆனந்தி என் படுக்கையை நோக்கி நடக்க ஆரம்பித்ததும் என் மனத்தில் விவரிக்க முடியாத உணர்ச்சிகள். இப்படித்தானே திலீபனை கடந்த காலத்தில் ஒரு நாள் நெருங்கியிருப்பாள், அவனை தொட்டிருப்பாள் அல்லது அணைத்திருப்பாள். திலீபன் மோகத்தில் தன்னை இழந்திருக்கிறான். இன்றும் அவன் பைத்தியமா, அரக்கனா அல்லது நோயாளியா என்று எந்த விதத்திலும் விவரிக்க முடியாதபடி எல்லாம் கலந்த ஒருவனாக இருக்கிறான். திலீபன் இந்த ஆனந்தியிடம் உடலையும் உள்ளத்தையும் பறிகொடுத்த போது அவன் சீதாவை காதலித்து கல்யாணம் செய்து கொள்ளும் ஆர்வத்தில் துடித்து கொண்டிருந்த உத்தம இளைஞன் அவனே இவருடைய காந்தத்தால் இழுக்கப்பட்டு பலியானான் என்றால் என் நிலை என்னவாகும்? போலீசாரால் ஆனந்தியை ஒன்றும் செய்ய முடியாது என்று திலீபன் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. இந்த ஆனந்தியின் சக்தியின் அடிப்படை தான் என்ன? ஆன்மா வரையில் பாயும் அவளுடைய கவர்ச்சியின் பலம் எதிலிருந்து வந்தது? மண்ணிலை பிறந்தவளா அல்லது விண்ணிலிருந்து இறங்கி வந்தவளா அல்லது மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையே தோன்றி உலவி வரும் அதிசய பிறவியா? இவ்வாறு நினைத்தபடி கண்களை லேசாக திறந்து ஆனந்தியை பார்த்தேன். கண்களை திறந்து பார்க்கவும் பயமாக இருந்தது. பயத்தால் அடித்து கொண்ட என் நெஞ்சம் வெடித்து விடும் போல இருந்தது. ஆனந்தி என்னை பார்த்தபடி இருந்தாள். அவளது சிவந்த உதடுகள் பார்ப்பதற்கு அப்போதுதான் ரத்தம் குடித்து விட்டு வந்த ஒரு பிராணியின் வாயை போல எனக்கு தோன்றியது. சிவந்த உதடுகளுக்கு பின் படீர் என்று வெளுப்பாக மின்னும் கடைவாய்ப்பற்கள் வளைந்து கூர்மையாக இருந்தன. அழகான வாய்தான், அதே சமயத்தில் பயத்தை தரும் அழகாக இருந்தது. ஆனந்தியின் கரங்கள் சாவின் வெளுப்போடு மங்கிய வெளிச்சத்தில் தெரிந்தன. அவள் கைகள் என் முகத்தை நோக்கி வரும்போது நான் அப்படியே நடுங்கிவிட்டேன். பயத்தால் வெந்து தணலாகும் கொதிக்கும் என் நெற்றியில் அவளது விரல்கள் பனிக்கட்டி போல, இல்லை, பிணத்தின் விரல்களைப் போல ஜில் என்று பதிந்தன. வீறிட்டு அலற வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் என் உதடுகள் அசையவில்லை, சப்தம் வெளிவரவில்லை. கட்டுண்டு கிடந்தேன். திலீபனை பைத்திய ஆஸ்பத்திரியில் அடைத்து வைத்து எனக்கே அழிவை தேடிக்கொண்டேன் என்று நினைத்தபடி படுத்திருந்த நான் ஆனந்தி என்னை குனிந்து உற்று பார்ப்பதை பார்த்தேன். அவளது விழிகளில் கண்ணீர் தேங்கியிருப்பதையும் அவை என் மார்பில் உதிர்வதையும் உணர்ந்தேன். அவள் முகத்தில் கண்ணீர் கரையை பார்த்தேன். அவள் மார்பு உணர்ச்சியால் விம்மியது. மற்றவர்களை அழ வைக்கும் இந்த அரக்கி ஏன் அழுகிறாள்? இவளால் அழக்கூட முடியுமா? அழுகை என்பது ஆண்டவனால் மனித இனத்திற்கு மட்டும் அளிக்கப்பட்ட பித்ரார்கஜித சொத்தல்லவா? சொர்க்கத்தில் அழுகை இல்லை, கண்ணீர் விட வாய்ப்பில்லை. அதனால் எனக்கு சொர்க்கம் வேண்டாம் என்று கவி தாக்கூர் எங்கேயோ எழுதியிருப்பதாக எனக்கு ஞாபகம். தீமை செய்தே வாழ்பவர்கள், பணத்தின் பலத்தால் சுகபோகத்தோடு வாழ்பவர்கள், இவர்களால் கண்ணீர் சிந்தவே முடியாது. நல்ல உணர்ச்சிகளோடு வாழும் சாதாரண உத்தம மனிதன் ஒருவனால் தான் அழ முடியும். அப்படி இருக்கும்போது ஆனந்தி ஏன் அழுகிறாள் என்ற ஆச்சரியத்தோடு ஆனந்தியை பார்த்தேன். ஆச்சரியம் என்ற உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டதும் பயம் என்ற உணர்ச்சி குறைய ஆரம்பித்தது. எனக்கு பயம் குறையும் பொழுது ஆனந்தியின் முகத்தில் பீதி படருவதை பார்த்தேன். அவளது புருவங்கள் நெற்றியில் ஒன்று சேர்ந்தன. அவள் பற்கள் உதடுகளை நெருடின. அவள் என்னை கண்டு பயந்திருக்க முடியாது. அவளது பயத்தின் காரணம் வேறு எதுவாக இருக்க முடியும் என்று யோசிக்கும் போதே ஆனந்தி ஓடிப்போய் என் அறையின் தெருப்புற ஜன்னல் வழியே தெருவை பார்த்தாள். பிறகு பரபரப்புடன் அறைக்குள் வந்தாள். அவளோடு கொண்டு வந்திருந்த துணிப்பையிலிருந்து ஒரு நீண்ட பருமனான நோட்டு புத்தகத்தையும் அதனுள் செருக வைக்கப்பட்டிருந்த காகிதத்தையும் ஒரு முறை நோக்கினாள். அதற்குள் எங்கள் வீட்டில் வெளிப்புறம் ஆள் நடமாட்டும் சத்தம் கேட்டது. நானும் துணிவாக எழுந்து உட்கார்ந்தேன். உடனே ஆனந்தி, அந்த நோட்டு புத்தகத்தில் எழுதியிருக்கதையும் கடிதத்தில் எழுதியிருப்பதையும் படிங்க, அதன்படி செய்யுங்க. சீதாவுக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம், சீதாவுக்கு கட்டாயம் தெரிய வேண்டாம், கடிதத்தில் உள்ள கட்டளைப்படி செய்யுங்க என்று சொல்லிவிட்டு அறை விட்டு ஒளியை ஓடினான். நான் அவளை பின்தொடர்ந்து ஓடினேன். ஆனந்தி ஆனந்தி என்று கூவியபடியே. அதற்குள் ஆனந்தி படிக்கட்டை தாண்டி கீழ்ப்புற ஹாலுக்கு சென்று விட்டால். அங்கிருந்தபடி என்னை பரிதாபமாக பார்த்துவிட்டு வெளிப்புற கதவை நோக்கி ஓடினாள். அதே சமயம் வெளிப்புற கதவு திறந்திருந்தது. மேஜர் மாயநாதன் நுழைந்தார். அவர் ஆனந்தியை இழுத்து கொண்டு சென்றார். இதையெல்லாம் நான் மாடிப்படிக்கட்டின் மேல் படியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தேன். சீதா கீழ் ஹாலில் மூலையில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள். ஆனந்தியும் மேஜரும் சென்ற பிறகு சீதா படிக்கட்டை நோக்கி வந்தாள். அவள் பார்வையில் வெறுப்பு இருந்தது. அத்தான், இரவு வேளையில் இங்கே ஏன் ஆனந்தி வந்தா? அவளுக்கு உங்களுக்கும் தொடர்பு உண்டா? ஆனந்தியின் உத்தரவு படிதானா நீங்கள் திலீபனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் அடைச்சிங்களா? ஐயா, வெளியே வெளியே என்று கத்த ஆரம்பித்தாள். ஆனந்தி இப்போது
ரங்கூன்லேருந்து திரும்பினான்னு ஏன் இரவு உங்கள் அறைக்கு வந்தா? எனக்கு தெரியாது என்று எவ்வளவு சொல்லியும் சீதா நம்பவில்லை. எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. ஆனந்தி கொண்டு வந்த நோட்டு புத்தகத்தையும் கடிதத்தையும் காட்டி சீதாவுக்கு என் விஷயத்தில் நம்பிக்கை ஏற்படுத்த நினைத்தேன். ஆனந்தியை விட்டு சென்று நோட்டு புத்தகத்திலும் கடிதத்திலும் என்ன விஷயம் இருக்கும் என்று எனக்கே தெரியாத நிலையில் அதை அவளிடம் காட்டினால் என்ன விபரீதங்கள் ஏற்படுமோ என்று பயம் எழுந்தது. பேசாமல் இருந்து விட்டேன். நேரே என் அறைக்குள் போய் அந்த பருத்த நீண்ட நோட்டு புத்தகத்தை என்னதான் எழுதியிருக்கிறது என்று படிக்க ஆரம்பித்தேன். ராமநாதன் தனது வாக்குமூலத்தை நிறுத்தினான். நீதிபதியும் எதிர்த்தரப்பு வக்கீல் ராமநாதன் வக்கீல் மற்றும் அந்த ஜட்ஜ் சேம்பரில் உள்ள சிப்பந்திகளும் ஏதோ ஆல்ஃப்ரட் ஹிச்காக் டிரெக்ட் செய்த பயங்கர திரைப்படத்தை பார்த்துவிட்டு தியேட்டரை விட்டு வெளிவரும் மக்கள் போல திகைத்தபடி எதுவும் பேசாமல் இருந்தனர். உடனே போலீஸ் தரப்பு வக்கீல், அந்த பருமனான புத்தகத்தையும் லெட்டரையும் நீங்கள் கோர்ட்டில் தாக்கல் செய்யலையா சாட்சியமா என்று கேட்டார். அந்த நீண்டமான பருமனான புத்தக திலீபன் டைரி, அந்த கடிதம் தான் திலீபன் கடிதம் என்று ராமநாதன் கூறினார். போலீஸ் தரப்பு வக்கீல், திலீபனின் டைரியும் கடிதத்தையும் உங்களிடம் எடுத்து வந்து ஆனந்தி ஏன் கொடுக்கணும்? அது திலீபனிடம் கொடுத்துருக்கலாம்ல, அல்லது எரித்திருக்கலாம். இரண்டையும் விட்டு தண்ணியும் மேஜரையும் குற்றச்சாட்டு சாட்சியங்களை உங்களிடம் கொண்டு வந்து தருவது ஆச்சரியமா இல்லை என்று ராமநாதன் பேச்சை நம்பாதவர் போல கேட்டார். ராமநாதன் புன்னகை புரிந்தபடி, நீங்கள் நினைக்கிற போல தான் நானும் நினச்சேன். திலீபனின் டைரியை படித்து முடித்த பின்பு கூட சந்தேகம் தரல எனக்கு. அப்புறம் திலீபன் எழுதிய நீண்ட கடிதத்தை படித்த பின்பு என் சந்தேகம் தீர்ந்தது. இனி கோர்ட்டார் திலீபன் எழுதிய நீண்ட கடிதத்தை படிக்கலாம் என்று ராமநாதன் கேட்டுக்கொண்டான். நீதிபதி கோர்ட் கடிகாரத்தை பார்த்தார். நாளைக்கு காலையில் இந்த கடிதத்தை படிப்போம். ஆஸ்பத்திரியிலிருந்து ஏதாவது தகவல் வந்ததா என்று கேட்டார். கோர்ட் சிப்பந்தி திலீபன் ஆஸ்பத்திரியில் அப்படியே மயங்கி கிடக்கிறான் என்றும், ஆனால் அவன் உடல் பூரிப்பையும் பலத்தையும் அடைந்த பின்பும் கண்கள் மட்டும் திறக்கவில்லை என்றும் சொன்னான். ஜட்ஜ் கோர்ட்டாரின் அனுமதியின்றி திலீபனை யாரும் நெருங்கக்கூடாது என்ற உத்தரவை டாக்டர் சண்முகசுந்தரத்துக்கு தெரிவித்துவிட்டு எழுந்து தன்னுடைய அறைக்கு சென்று விட்டார். ராமநாதன் மறுபடியும் விசாரணை கைதிகளின் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டான். அன்றிரவு பல்லாவரத்தில் ஒரு பாழடைந்த வீட்டின் ஒரு பகுதியில் மேஜர் மாயநாதன் குழம்பி போன மனத்தோடு உட்கார்ந்திருந்தார். அவர் எதிரே ஒரு கட்டில் துணி மூட்டை போல ஆனந்தி கிடந்தால். மேஜர் எழுந்து வந்து ஆனந்தியின் அருகில் நின்றார். அவளை குனிந்து பார்த்தார். பிறகு மல்லிகை பூவை பந்துகளாக எடுத்து வந்து ஆனந்தியின் மீது போட்டார். பிறகு வீணையை எடுத்து வந்து உட்கார்ந்து வாசித்தார். அரை மணி நேரத்துக்கு வீணை நாதம் ஏதோ ஊளையிடுவது போல ஒலித்தது. மேஜர் மறுபடியும் எழுந்து ஆனந்தியை பார்த்தார். ஆனந்தி அப்படியே மயங்கி கிடந்தால். மேஜர் கவலையோடு நின்றார். தான் நடத்திய சோதனையில் தோல்வி அடைந்தவர் போல தோற்றமளித்தார். மேஜர் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டார், ஏதோ தவறு நடந்திருக்க வேண்டும், நான் நினைப்பது ஒன்றும் நடக்கலையே. ஆத்திரத்தோடு அறையை பூட்டி கொண்டு சென்றார் மேஜர். அவர் அறையை பூட்டி சென்ற சில வினாடிகளுக்கு நிசப்தம் நிலவியது. அத்தியாயம் 45. பின்பு துணி போல கட்டிலில் உணர்வற்று கிடந்த ஆனந்தி எழுந்திருந்தாள். தன்னை சுற்றி கிடக்கும் மல்லிகை பூக்களை பயத்தோடு பார்த்தாள். அங்கு வைக்கப்பட்டிருக்கும் அந்த வீணையை கண்டாள். பெருமூச்சு விட்டு ஏங்கினாள். இந்த வீணை மட்டும் என் கையில் கிடச்சா, நான் மட்டும் இந்த வீணையோட ஆஸ்பத்திரிக்கு செல்ல முடிச்சா எவ்வளவு நன்றாக இருக்கும். மேஜர் மாயநாதன் அறையை நோக்கி வரும் காலடி சத்தம் கேட்டவுடன் மறுபடியும் படுக்கையில் படுத்தாள். மல்லிகை பூச்சரங்களை தன் உடல் மீது எடுத்து போட்டு கொண்டாள். மேஜர் அறைக்கதவை திறந்து உள்ளே நுழைந்ததும் ஆனந்தியை பார்த்தார். ஒரு சவுக்கை எடுத்து வந்து 5 முறை அடித்தார். படுக்கையில் கிடந்த ஆனந்தி அசையவில்லை. பிறகு அவர் திருப்தியோடு ஆனந்தே என்று அழைத்தார். ஆனந்தி தூக்கத்தில் எழுந்திருப்பவர் போல எழுந்திருந்தால். மெல்ல கண்களை மூடியபடியே நடக்க ஆரம்பித்தாள். மேஜர் நெல் என்றார். ஆனந்தி அப்படியே நின்றாள். மேஜர், ஓ உடலையும் வைத்துக்கொண்டு ஆஸ்பத்திரியில் கிடப்பவர்களை வைத்துக்கொள்ள நினைத்தேன், அது முடியாமல் போய்விட்டது. அதனால் உம்மீது பெட்ரோல் தெளித்து தீக்கிரையாக போகிறேன். நெருப்பு உன்னை சுடாது, உனக்கு வலி தெரியாது, உன் உடல் மட்டும்தான் எரிந்து போகும். நீ கூச்சலிடாது, அப்படியே தூக்கத்தில் இரு. தூக்கத்தில் இருக்க போகிற நீ என்று கையை ஆனந்தியின் முகத்தில் முன் அசைத்தார். ஆனந்தி சரி என்று சொல்லிவிட்டு கண்களை மூடியபடி இருந்தால். மேஜர் ஆனந்தியை அப்படியே விட்டுவிட்டு திரும்பினார். பாவம், ஆனந்தி ஹிப்னாட்டிக் தூக்கத்தில் இருந்திருக்கிறாள் என்று நினைத்தார். எவ்வளவோ முறை மல்லிகை பூவையும் வீணையும் நாதவும் சக்தி வாய்ந்த மேஜரின் கண்கள் ஆனந்தியை ஹிப்னாட்டிக் மயக்கத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த முறை ஆனந்தி கபடமாக ஹிப்னாட்டிக் மயக்கத்தில் இருப்பது போல நடிக்கிறாள் என்பதை அவர் உணரவில்லை. மேஜர் அந்த அறைக்கதவை நெருங்கியதும் திடீரென்று அவருக்கு சந்தேகம் வந்தது. ஆனந்தி உண்மையிலேயே உணர்வற்றுத்தான் இருக்கிறாளா அல்லது நடிப்பா என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று தோன்றியது. அறை கதவின் பக்கத்தில் நின்றபடி பார்த்தார்.
அவள் கண்களை மூடியபடி கைகளை விரித்தபடி ஒரு மெழுகு போல் சிலை போல நின்றாள். மேஜர் அவள் மனத்தில் உள்ள எண்ணங்களை தன் மனத்துக்கு இழுக்கக்கூடிய திறமையுடையவர். ஆகையால் தன்னுடைய அறிவை ஆனந்தின் அறிவுக்கு மனோவசிய முறைப்படி டியூன் செய்தாள். அவளை உற்று பார்த்தபடி அவளை நெருங்கினார். அவள் உண்மையிலேயே மயக்கத்தில் இருக்கிறாள் இல்லை என்பதை புரிந்து கொண்டவுடன் ஆத்திரத்துடன் நெருங்கினார். என்னிடமே நீ கற்ற வித்தையை பதம் பார்க்குறீங்க, நீ என்ன முயன்றாலும் நான் சீதாவையும் அவள் சொத்தையும் அடையாமல் விடமாட்டேன் என்று மேஜர் சொல்லி முடிப்பதற்குள் ஆனந்தி அவர் மீது பாய்ந்தாள். பக்கத்தில் உள்ள தடியால் அவர் தலையில் அடித்தாள். உடனே ஓடிப்போய் ஒரு கருப்பு துணியால் அவர் கண்களை கட்டினாள். அவர் கைகளை பின்புறமாக பிணைத்தாள். அவர் வாயில் ஒரு பூண்டு பொட்டலத்தை அடைத்துவிட்டு பிறகு ஒரு பாட்டிலை எடுத்து அவர் நாசிக்கு முன் பிடித்தாள். அந்த பாட்டில் இருந்து கிளம்பிய ஒரு விதமான புகை மேஜரை ஒருவித மயக்கத்துக்கு கொண்டு வந்து அவரை செயலற்றபடி ஆக்கிவிட்டது. ஆனந்தி அந்த வீணை மல்லிகை பூச்சரங்களை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினாள். ஆனந்தியின் நோக்கமெல்லாம் திலீபன் மயங்கி கிடக்கும் ஆஸ்பத்திரி அடைய வேண்டும் என்பதுதான். மறுநாள் ஜட்ஜ் மணிவாசகம் பிள்ளையின் அறையில் கூடியதும் ராமநாதன் காலம் தாழ்த்தி கோர்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டான். திலீபன் எழுதிய கடிதத்தை கோர்ட் கிளார்க்கை விட்டு வாசிக்கச் சொன்னார். நீதிபதி குமாஸ்தா கடிதத்தை படிக்கலானார். என்னுடைய டைரியை படித்தபோது சில விஷயங்கள் உனக்கு விளங்கியிருக்கும், சில விஷயங்கள் பாதி விளங்கியிருக்கும், இன்னும் பல விஷயங்கள் விளங்காமலே இருந்திருக்கும். எனக்கே எல்லா விஷயங்களும் புரிந்து விட்டன என்றால் என்ன சொல்ல முடியாது. நான் கூறப்போகும் விஷயங்களை உன்னால் நம்ப முடியாது, யாராலும் நம்ப முடியாது. அதனால் தான் நான் எவ்வளவோ முறை உன்னை சந்தித்த போது நான் மாட்டிக்கொண்டிருந்த இருக்கும் சூழ்நிலையை உன்னிடம் விளக்கி சொல்ல வேண்டும் என்று துடித்தேன். என்னுடைய கஷ்டம் ஒழுங்கான முறையான நம்பும்படியான கஷ்டமாக இருந்தால் அதை விளக்கி கூறலாம். என் சிக்கலை நானே விளக்கிக் கொள்ள வேண்டும் என்ற பிரச்சனையை தானே நானே தீர்க்க வேண்டும் என்று நினைப்பது தான் இது நாள் வரை பேசாமல் இருந்தேன். இப்போது நிலைமை மாறிடுச்சு. ஆனந்தி மேஜரும் ரங்கூன் சென்று விட்டார்கள். அவர்கள் வலையிலிருந்து தப்பிவிட்டோம், பணம் கொடுத்து அவர்களை ஒதுக்கிவிட்டோம் என்று நினைப்பதால் நான் எல்லாவற்றையும் மறந்திருந்தேன். ஆனால் அன்று சமுத்திரத்தில் நீயும் நானும் குளிக்கச் சென்றபோது அந்த காரிய தகடு அலையில் அடித்து செல்லப்பட்டது உனக்கு ஞாபகம் இருக்கும். அதை இழந்த பின்னே நாம் மிக்க கவலையை அடைத்ததும் உனக்கு ஞாபகம் இருக்கும். சாதாரண தகடு, அதுவும் தங்கத்தகடு அல்ல காரிய தகடு. அதை இழந்ததுனால திலீபன் இவ்வளோ வருந்துவானே என்று நீ நினச்சிருப்பேன். மின்சார நிலையத்தில் வேலை செய்யும் ஒருவனுக்கு ரப்பர் செருப்புகள் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியமாக எனக்கு அந்த காரிய தகடு இருந்தது. ரயில் வண்டி பெட்டிகளை இடித்து செல்லும் மின்சாரம், அறையை குளிர செய்யும் மின்சாரம், கண்ணீரை காய்ச்சும் மின்சாரம், சாதாரண ரப்பர் முன்பு தயங்கி விடுவது ஆச்சரியம் இல்லையா? மின்சாரத்தின் இயற்கையை, அதன் சட்ட திட்டங்களை புரிந்து கொண்ட விஞ்ஞானி, அறிவுள்ள நாம் மின்சார ரப்பரில் பாயாது, மரத்தில் பாயாது என்று பள்ளியில் படித்திருப்பதால் அந்த ஆச்சரியத்தை நாம் ஆராய்வதில்லை. மின்சாரத்தின் விளைவுகளாகிய வெளிச்சம், விளக்குகள், காற்றாடிகள், அடுப்புகள் எல்லாவற்றையும் கண்ணால் பார்த்திருக்கிறோம். ஆனால் மின்சாரம் என்ற சக்தியை யாரும் கண்ணால் பார்த்ததில்லை. இடிக்கும் போது கூட அதன் ஒளியையும் உணர்கிறோமே தவிர அதன் உண்மை உருவத்தை நாம் உணர்வதில்லை. ஆண்டவன் போல அதுவும் மர்மமாகவே இருக்கிறது. அதுபோலத்தான் நம்மை சுற்றியுள்ள பல சக்திகளும் என் வாழ்வை சூழ்ந்து அதன் திரையை மாற்றி நரகமாக்கிய ஒரு சக்தியும் இம்மாதிரியே. மனவசியத்தை பற்றி பல நூல்கள் படித்து தேர்ந்த எனக்கு கூட ஒன்றும் முழுமையாக புரியவில்லை. மேஜர், ஆனந்தி இருவரும் கூட எல்லாம் புரிந்துதான் அந்த பயங்கர சாதனைகளை செய்து வந்திருக்கிறார்களா என்று என்னால் சொல்ல முடியவில்லை. அந்த பயங்கர சக்திக்கும் சில தடுப்புகள் இருக்கின்றன என்பதையே நான் எதேச்சையாகத்தான் புரிந்து கொண்டேன். நான் இழந்த காரியத்தகிடு, சாதாரண உள்ளிப்பூண்டு இவைகளை உள்ள வலிமையை நினைக்கும் போது மின்சாரத்தை பொறுத்தவரையில் மரப்பலகை, ரப்பர் செருப்பு இவைகளுக்கு உள்ள பலன்தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. நான் இனிமேல் கூறப்போவதை நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, நான் எழுதுவதை கவனமாக படித்து வைத்துக்கொள். என்னை புத்தி சரியில்லாதவன் என்று நினைக்காதே. இதுவரை உனக்கு முன்னால் நான் 2 வித மனிதனாக மாறி மாறி காட்சியளித்திருக்கிறேன். அதனால் நீ என்னை பற்றி எதையும் நம்பக்கூடாது என்று நிலைக்கு வந்திருப்பாய். ஆனால் இன்று இந்த கடிதம் எழுதும் கை திலீபனுடைய கை. உன் நலத்துக்காக, உன் சீதாவின் நலத்துக்காக ஏங்கி நிற்கும் திலீபனின் உண்மையான குழப்பமில்லாத கடிதம் இது. மற்றவர்களுக்கு ஏற்படாத சோதனைகள் எனக்கு மட்டும் ஏற்படுவானேன் என்று கேட்கலாம். அதற்கு காரணம் ஒன்று, என் இயற்கை. மனம் என்ற துள்ளும் மாயையின் ரகசியங்களை கண்டு கொள்ளத் துடித்த என்னுடைய ஆர்வம் தான் இம்மாதிரி புத்தகங்களை தேடி படிக்கச் செய்தது. வெகு காலமாகவே நான் இம்மாதிரி மந்திர புஸ்தகங்களை, சாதனைகளில் ஈடுபட்டிருந்தேன். அதற்கு காரணம் ஓரளவுக்கு நம் தந்தை தான். நம் தந்தையின் கடைசி காலத்தில் அவர் எதையோ நினைத்து பயந்து மிரண்டிருந்தார். அவர் சாவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு இரவு வேளையில் என்னை கூப்பிட்டு, கதவை திறந்து பாரு
தெருவில் யாராவது இருக்கிறாங்களா என்று சொன்னார். கதவை திறந்து பார்த்தேன். தெரு காலியாக இருந்தது. ஒருவரும் இல்லை என்று சொன்னேன். அப்பாவே, மல்லிகை வாடை வீசியது அவளாக தான் இருக்கும் என்று பலமுறை சொன்னார். அவள் என்றால் யாருப்பா? மல்லிகை வாடகைக்கு நமக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டேன். என் முகத்தை ஒரு முறை பார்த்தார். பிறகு வேறு பக்கம் திரும்பியபடி சொன்னார், அதிக ஆசை வைக்கும் பெண்கள் அழிவதும் இல்லை, அவர்களின் ஆசை அழிவதும் இல்லை. அவளால் என்னை பழிவாங்க முடியவில்லை, நான் இறந்து விடுவேன், நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ என்று சொன்னார். பிறகு அவருக்கு ஞாபகம் தப்பிவிட்டது. அவர் இறந்த பின்புதான் நான் அவர் வைத்திருந்த நோட்டு புத்தகம், எந்திரங்கள், ரட்சைகளை பார்த்தேன். மயங்கி கிடந்த அவருடைய மரண தினத்தன்று காலையில் 15 வினாடிகளுக்கு ஞாபகம் திரும்பி வந்தது. அப்போது அக்காவை கூப்பிட்டு இது நாள் வரை செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். உனக்கு தந்தி கொடுத்து வரவழைக்க சொன்னார். தொடரும்.